அன்பு தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். எனது தலைப்பு கடவுள் மறுப்பு. கடவுள் என்றால் என்ன? இல்லாததை மறுப்பதும் இருப்பதை ஏற்பதும் தான் அறிவு. அதை ஆராய்வதோ பகுத்தறிவு. அனைவரும் வீட்டிலும் பூட்டு போடுவது, பூட்டு போடும் அனைவரும் நாத்திகர்கள் தான். ஆண்டவன் தூணிலும் இருப்பான், துருவிலும் இருப்பார் என்று சொல்வார்கள். ஆனால் கோவிலுக்கே பூட்டு போடுகிறார்கள். கோவிலுக்குள்ள இருக்கும் உண்டியலுக்கு அதை விட பெரிய பூட்டு போடுகிறார்கள். ஏன் என்று கேட்டால் திருடர்கள் திருடி கொண்டு போடுகிறார்களாமா. இன்னும் சில பேர் எல்லாம் அவன் செயல், அவனின்றி ஓடனும் அசையாது அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, எல்லாம் அவன் செயல்லாம் கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் எவன் செயல்? சரி, கோவிலுக்கு பூட்டு, கோவிலுக்குள்ள இருக்கிற உண்டியலுக்கு பூட்டு, அப்புறம் இந்த சிசிடிவி கேமரா எதுக்குன்னு கேட்டா குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு தான் சிசிடிவி கேமரா. சரி, அங்க ஒரு திருட்டு சம்பவம் நடக்குது. இந்த திருட்டு சம்பவம் நடந்தா நீங்க யார்கிட்ட போவீங்க? கடவுள்கிட்டயா இல்ல காவல்துறை கிட்டயா? காவல்துறை கிட்ட தான் போவீங்க. அதுதானே அறிவியல். தன்னுடைய உண்டியலை கூட காப்பாற்ற முடியாத கடவுள் உங்களை எப்படி காப்பாத்துவாரு? குற்றவாளியை கண்டுபிடிக்கத்தான் கேமரா பயன்படுது. இல்லாத கடவுளை நம்புவதை விட இருக்கும் அறிவியலை நம்புவோம். பக்தி வந்தால் புத்தி போய்விடும், புத்தி வந்தால் பக்தி போய்விடும் என்று கூறி இடம் சாதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.